ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பி நெஸ்ட். இந்த டிராயிங் ஷிவானி குட்டியோடது. உங்ககிட்ட காட்டணும்னு அவள் கேட்டதால் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டியூஸ்டே ஈவினிங் ஷிவானி குட்டி ஸ்ருதி குட்டி 2 பேர்த்தையும் ஐபேக்கை கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவங்கள சும்மாலாம் ஐபேக்கை கூட்டிகிட்டு போக மாட்டோம். அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணாங்கன்னா ஐபேக்கு கூட்டிகிட்டு போவோம். அச்சீவ் அப்படின்னா எந்த மாதிரினா, ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க, ஒரு ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போவோம். இந்த நியூ ஸ்கூலில் ஸ்ருதி குட்டிக்கு வந்து அடிக்கடி கிராண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. எவ்ரி வீக் கிராண்ட் டெஸ்ட் இருக்குது. அந்த கிராண்ட் டெஸ்ட்டில் அவுட் ஆஃப் வாங்கினா என்னை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி குட்டி கேட்டால், ஓகே நீங்கள் அவுட் ஆஃப் வாங்கினீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஷிவானி குட்டி, அப்போ அக்காவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டால், அக்கா அச்சீவ் பண்ணதுக்கு உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறது, நீயும் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்ல அப்படின்னு கேட்டப்போ, இங்கே தமிழ் வந்து அவங்களுக்கு புதுசு. பூனேயில் மராத்தி ஹிந்தி தான் படிச்சுட்டு இருந்தாங்க. தமிழை வந்து அவங்க ஒரு வாட்டியும் படிக்க வச்சு எழுத்து கூட்டி படிக்கிற லெவலில் அவங்கள மெயின்டைன் பண்ண வச்சுட்டு இருந்தோம். அப்போ ஒரு வாட்டி ஊருக்கு வரப்போவும் பூனே வரப்போ ஷிவானி குட்டியை தமிழ் படிக்க வைப்பாங்க. நான் மே மந்த் லீவுக்கு வந்தாலும் படிக்க வைப்பாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு அகம், புறம், முகில், கார்மேகம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்பவே புதுசு. கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஓகே, 20க்கு நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதை 5 மார்க்ஸ்க்கு மேலேயும் வந்து கஷ்டப்பட்டு படித்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த ஈவினிங் நாங்கள் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே சாப்பிட்டுட்டு திரும்பி வர வழியில் ஃப்ரூட் ஷாப்பில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.